நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் ஃபாதர் அருள்மணி இருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஃபாதர் பிரைஸ் தி லார்ட். வணக்கம். வணக்கம். காட் பிளஸ். நம்ம இந்த சிலை வழிபாடு பற்றி ஒரு நெடிய பெருசாக ஒரு காணொலி பண்ணோம். அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ், பர்சனலாக நிறைய மெசேஜஸ். சிலை வழிபாடு தப்புன்னு சொல்கிறீங்கல்ல, சரி அதை யாரும் சிலைகளை வணங்கலை, அதுக்கு வழிபாடு செய்யலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் தேர் ஓட்டுறீங்களே, தேரில் பெருசாக அதை டெக்கரேட் பண்ணி அதில் அந்தோணியாருக்கு, மாதாவுக்கு, இயேசுவுக்கு, மற்ற புனிதர்களுக்கெல்லாம் மாலை போட்டு வத்தி வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஊர் பூரா கொண்டு வந்து அதை வந்து பண்ணுறீங்களே, அது சிலை வழிபாடா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்னா, நான் அந்த சிலை வழிபாடு இதுலேயே நான் சொன்னேன், ஒரு புனிதருடைய உருவத்தை, சுரூபத்தை அவர்தான் சாமி, அவர்தான் எங்களுடைய தெய்வம் என்று எவர் ஒருவர் அவருடைய சிந்தனையில் கொண்டாலும் வழிபட்டாலும் அது சிலை வழிபாடு தான். கத்தோலிக்க திரு அவை சிலை வழிபாடை எதிர்க்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல அந்தோனியாரோ அன்னை மரியாளோ அந்த தேர்களில் வைக்கப்படுகிற எந்த ஒரு புனிதரின் உருவமோ சுவாமி இல்லை, கடவுள் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவான கருத்துடையவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் ஏன் தேர் எடுக்கிறீங்க, தேரில் ஏன் வைக்கிறீங்க, அங்கே ஏன் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு பூரெல்லாம் சுற்றுறீங்கன்னு கேட்குறீங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்குது. நான் விவிலிய காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல எல்லா சர்ச்சுக்குமே ஒரு பேர் இருக்கும். பார்த்தீங்கன்னா செயின்ட் மேரிஸ் சர்ச், செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச், செயின்ட் ஜோசப்ஸ் சர்ச், செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச்னு பேர் வச்சுருப்பாங்க. எல்லா கோவிலுமே ஆண்டவருக்கான கோவில். அது மரியாள் கோவில் கிடையாது, அது வந்து அந்தோனியார் கோவில் இல்லை. அது பேச்சு வழக்கில் சொல்லிடுறாங்க. அப்படி ஏன் அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ளே போகிறீங்க, அந்த ஊரில் ஒரு 10 தெரு இருக்குது. ஒரு தெருக்கு காந்தி தெரு, காமராஜர் தெரு, அம்பேத்கர் தெருன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. காந்தி தெரு, அம்பேத்கர் தெரு, காமராஜர் தெரு என்பது அந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த தெருக்களுக்கு பேரிடப்பட்டிருக்கு. அதனாலேயே அந்த தெரு காந்திக்கு சொந்தமாக விடாது. ஏனென்றால் நம்ம காந்திக்கு மரியாதை செலுத்தி அந்த தெருவுக்கு அவர் பேர் வச்சிருக்கிறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி கத்தோலிக்க திருவில் தலைவர்கள், பாடுபட்ட தலைவர்கள், திருச்சபைக்காக மரித்த தலைவர்களுடைய பெயர்களை திருச்சபைக்கு சூட்டுகிறோம். இப்போவும் லூத்தரன் சர்ச்சில் அப்படி பேர் வைப்பாங்க, சிஎஸ்சி சர்ச்சில் பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் புனித பவுல் சிஎஸ்சி சர்ச்சில் பேர் வைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க அவங்க ப்ராட்டஸ்டன்ட் பிரிஞ்சு போயிட்டாங்களா, அவங்களும் பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் தொடக்கத்தில் அந்த திருச்சபையினுடைய முறை. அந்த காலத்திலேயே அந்த புனிதருடைய பேரை நினைவு சின்னமாக வைப்பார்கள். இது உண்டு. நான் வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? மலாக்கி 3ஆவது அதிகாரம் எடுத்துக்கிறீங்களா? 16வது வசனம். அப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. யாருக்கான நினைவு நூல் எழுதப்பட்டது? ஆண்டவருக்கு அஞ்சி தெய்வ பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்த புனிதர்களுக்கெனவே ஒரு நினைவு நூல் எழுதப்பட்டது. மலாக்கி 3:16. சரிங்களா தம்பி? வாங்க நீதிபதிகள் வாங்க, 5வது அதிகாரம் 7வது வசனம். நீதிபதிகள் 5:7. தெபோராவும் பாராக்கும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா? வெற்றி பெற்ற பிறகு பாடுவாங்க பாடல், வெற்றி பாடல். அதுல பாராக்கு தெபோராவை குறித்து என்ன பாடுறாரு பாருங்க. நீதிபதிகள் 5:7. தெபோரா நீ எழும்பும் வரை புகழ்ந்து பாடுறாரு. யார பாடுறாரு? தெபோராவை புகழ்ந்து பாடுறாரு. தெபோரா நீ எழும்பும் வரை, இஸ்ரேலின் தாயாக மாறும் வரை, இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன, வேற்று தெய்வங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டதும் வாயில்கள் போர். சோ இங்க ஒருத்தர் தெபோராவை புகழ்ந்து பாடுறாரு. யார? ஒரு மனுஷரை புகழ்ந்து பாடுறாரு. ஒரு மனிதரை புகழ்ந்து பாடலாம், பைபிள்ல போட்டிருக்கு இல்லைங்களா? அவர்கள் ஆண்டவருக்காக செய்த காரியங்களை குறித்து அவர்களை புகழலாம். அவர்களை தனிப்பட்ட மனிதர்கள் என்பதால் நம்ம புகழல, அவங்க ஆண்டவருக்கு செய்த காரியத்துக்காக புகழலாம். ஏன் புகழ்றோம் தெரியுமா? அது ஒரு ஆண்டு நினைவு நாள். ஒரு செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச்சோ, ஒரு செயின்ட் மேரிஸ் சர்ச், செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சில் டெய்லியும் தேர் எடுக்க மாட்டாங்க. டெய்லியும் ஆண்டு விழா இல்லை, வருடத்திற்கு ஒரு முறை ஆண்டு விழா. ஏன் அந்த ஆண்டு விழா அப்படின்னா, அந்த புனிதருடைய நற்செயல்கள், இறைவனுக்காக அவர் ஆற்றிய தொண்டுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி என்று சொல்வது மட்டுமல்லாமல், அவரை பற்றிய செய்தியை நாங்கள் எல்லாருக்கும் அறிக்கையிடுறோம். அந்தோனியாரை பற்றிய செய்தியை தேர் எடுத்துட்டு ஊருக்குள்ள போறோம். என்ன செய்தி? யாருங்க இவரு? அந்தோனியார் என்ன செஞ்சாரு? இறைவார்த்தையை வல்லமையா போதிச்சார். இவர் வழியா ஆண்டவர் பல அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னு நாங்கள் என்ன பண்றோம்? நினைவு நாள் அன்று அதை மக்களுக்கு அறிவிக்கிறோம். அவரை குறித்து அறிவிக்கணுமா? அறிவிக்கணும்னு போட்டிருக்கு பைபிள்ல. எடுத்துக்கலாமா? வாசிக்கிறீங்களா? எசாயா
56 வசனம் 4, 5. ஆண்டவர் கூறுவது இதுவே, என் ஓய்வு நாளை கடைபிடித்து நான் விரும்புகிறவற்றையே தேர்ந்து கொண்டு என் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் அந்நகர்களுக்கு என் இல்லத்தில் என் சுற்றுச்சுவருக்குள் நினைவு சின்னம் ஒன்றினை கோவிலுக்குள் என்னுடைய வசனத்தின்படி வாழ்ந்த அன்னகர்களுக்கு கூட நான் என் கோயிலுக்குள்ள என்ன வைப்பேன்? நினைவு சின்னம். எல்லா சுரூபங்களும் நினைவு சின்னம் தான். கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள வைக்கப்படுகிற எல்லா சுரூபங்களும் நினைவு சின்னங்கள் மட்டுமே. நான் தான் அடிக்கடி சொன்னேன், நீங்க முன்னாடி போய் இப்படி கை கூப்பி நிக்கிறதுனாலே அவங்கள கும்பிடுறாங்க, அவங்கள வழிபடுறாங்க நீங்க சொல்றீங்க. நாங்க சொல்றோம் மரியாதை செலுத்துறோன்றோம். வார்த்தை வித்தியாசம் தான் இல்லைங்களா? மாலை போடுவதாலே நீங்கள் அவர்களுக்கு வழிபாடு செய்கிறீங்கன்னு சொல்றோம். இல்லைங்க, நாங்கள் மாலை போடுவது ஒரு தலைவருக்கு வணக்கம் செலுத்துவதை போல வணக்கம் செலுத்துகிறோன்ற நிலைப்பாடுல கத்தோலிக்கர்கள் இருக்கிறோம். அதை ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு? கோவிலுக்குள் ஆண்டவரின் வசனத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கு நினைவு சின்னம். வாசிக்க முடியல, 5வது வசனம் வாசிச்சு முடிச்சிருங்க. என் நிலத்தில் என் சுற்றுச்சுவருக்குள் நினைவு சின்னம் ஒன்றை எழுப்புவேன். புதல்வர் புதல்வியரை விட சிறந்ததொரு பெயரை வழங்குவேன். அவர்களுக்கு சிறந்ததொரு பெயரை நான் வழங்குவேன். யாரு? அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சு அவங்களுக்கு சிறந்த பெயரை வழங்குவேன். ஒருபோதும் அழியாத என்றுமுள்ள பெயரை அவர்களுக்கு சூட்டுவேன். அவங்களுக்கு என்ன கொடுப்பேன்? ஒருபோதும் அழியாத என்றும் உள்ள பெயரை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். மனிதர்கள் தான். ஆண்டவரே சொல்றாரு, அவங்கள நான் கோயிலுக்குள்ள நினைவு சின்னமா வைப்பேன், அவங்களுக்கு சிறந்த பெயர் கொடுப்பேன். அதனாலதான் ஒரு சில என்ன சொல்லுது, பக்தியின் மிகுதியில ஒரு சில பெயர்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா? கோடி அற்புதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் அற்புதம் செய்யல, ஆண்டவர் தான் செய்யறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு சிறந்த ஒரு பெயரை கொடுப்பேன், அவர்கள் பெயர் என்றும் அழியாதபடி நான் செய்வேன். யார? கடவுளின் வசனத்தின்படி வாழ்ந்தவங்கள. கரெக்டுங்களாமா? ஜெக்கரியா 6 வசனம் 14 வாங்க. அவர்கள் இருவருக்கிடையேயும் நல்லிணக்கம் நிலை பெறும். அந்த மணிமுடி ஆண்டவரின் கோவிலில் எல்தாய், தோபியா, எதாயா என்பவர்களுக்கும். யாரெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து மரித்தாங்களோ அவங்க பேர்லாம் போட்டிருக்காங்க. வாசிங்க, இந்த மறுபடியும் வாசிங்க. அவர்கள் இருவருக்கிடையேயும் நல்லிணக்கம் நிலை பெறும். அந்த மணிமுடி ஆண்டவரின் கோவிலில் எல்தாய், தோபியா, எதாயா என்பவர்களுக்கு செப்பனியாவின் மகன் யோசியாவிற்கும் நினைவு சின்னமா இருக்கும். அந்த இறந்து மரித்தவங்களுக்குலாம் என்ன இருக்கும்? அங்க நினைவு சின்னம் கோயில் இருக்கும், கோயிலுக்குள்ள இருக்கும், நினைவு சின்னம் இருக்கும். நான் சொல்லல, வாசிங்க, முடியல. தொலைவில் இருப்போரும் வந்து ஆண்டவரின் கோயிலை கட்டி எழுப்ப துணை புரிவர். அப்போது படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அவரை பற்றி அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து மரித்த அந்த புனிதர்களுக்கு கோவிலுக்குள் ஆண்டவர் என்ன எழுப்புவாராம்? நினைவு சின்னம். இந்த நினைவு சின்னம் தாங்க சுரூபம். அந்த சுரூபத்தை நாங்க ஏந்திட்டு போறோம். மறுபடியும் சொல்றோம், இந்த புனிதர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் என்று ஆண்டுக்கு ஒரு முறை இந்த உலகத்துக்கு நாங்கள் அறிக்கையிடணும் சொல்றோம். ஏன்னா ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விடுதலை பயணம் 12-14 வாங்க. விடுதலை பயணம் 12-14 ஆண்டு விழா. அதனாலதான் கொடி ஏற்றுறோம். அந்த கொடி ஏற்றுறதுக்கும் பைபிள்ல வசனம் இருக்கு. வாங்க, விடுதலை பயணம் 12-14 வாங்க. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. சோ ஆண்டவருக்கு அவங்க என்ன கொண்டாடினாங்க? ஆண்டு விழா கொண்டாடினாங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொரு ஆண்டும் அதை கொண்டாடுறாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் பொழுது அந்த கோவிலுக்கு சூட்டப்பட்ட அந்த புனிதருடைய பெயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புனிதனுடைய சுரூபத்தை தேர்வில் வச்சு இந்த உலகத்துக்கு நாங்கள் அறிக்கையிடுறோம். இவரை சாமின்னு ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற ஊர் அப்படி, நம்ம வாழ்கிற நாடு அப்படி. இங்கே எப்படின்னா சாமிகளை தான் தேர்வில் ஏற்றுவாங்க. இந்த கலாச்சாரம் கரெக்டுங்களா? சாமிகளை தேர்வில் ஏற்றுவாங்க. அதனால இவங்க எப்படி பார்க்குறாங்க? இவங்க ஏற்றுனது இந்த ஒரு சுரூபம், இந்த புனிதர். ஆகவே கத்தோலிக்கர்கள் இந்த சுரூபத்தை, இந்த புனிதரை தெய்வமாக வழிபடுகிறார்கள்னு ஓப்பனாக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்வையை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எங்ககிட்ட கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நாங்கள் அவங்க புனிதர்களாக பார்க்குறோம், அவங்களுக்கு நினைவு சின்னம் எழுப்பியிருக்கிறோம் கோயிலுக்குள்ள. அந்த நினைவு சின்னத்தை நாங்கள் அறிக்கையிடுறோம். எங்களுடைய இறைவசனங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு புகழ் பாடி நினைவு சின்னத்தை நீங்கள் எழுப்புங்கள், அவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பெயரை கொடுங்கள், தலைமுறை அவங்களுடைய பெயர் நிலைக்கட்டும். புரிதுங்களா? இதெல்லாம் செஞ்சது மட்டும் இல்லை. இப்போ உண்மை ஒரிஜினல் எங்களுடைய பைபிள்ல இருக்கிற வசனங்களை நான் சொல்றேன். சீராக் 44 வசனம் 1. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசப்படி புகழ்வோம். அவரை புகழுங்கள். இப்போ நாங்கள் எங்களை ஏன் கத்தோலிக்கர்கள் செய்றீங்கன்னா, இப்போ எங்களுக்கு பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்கன்றோம். அது பைபிளே இல்லைங்க, இதுதாங்க ஒரிஜினல் பைபிள்னு சொல்றோம். இப்படிதான் பிரச்சனை ஆகுது. நாங்கள் செய்யறது பைபிளின் படி தான் செய்கிறோம். ஆனால் அது அந்த பைபிளை ஏற்றுக்காம தான் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணுறாரு? 7 புத்தகத்தை நீக்கிறார். ஏன்னா அது அவருடைய நம்பிக்கைக்கு சரியா போலன்னு. ஆனால் நாங்கள் பைபிளின் வசனத்தின்படி நடக்கிறோம்.
அதே 44 5வது வசனம் வாசிங்க. 15 மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள், மக்கள் புனிதர்கள் கடவுளுக்காக வாழ்ந்த அந்த நல்ல மனிதர்கள், இறந்து போன அந்த மனிதர்களுடைய புகழினை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவார்கள். அவருடைய புகழை சபையில் பறைசாற்றுவார்கள். அவங்கள பத்தி சபையில பேசுங்க. அவங்க ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டா நமக்கு இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனாலதான் எல்லா மக்களுக்கும் அதை சொல்றோம். 45வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யாக்கோபின் வழிமரபிலிருந்து இறைப்பற்றுள்ள ஒரு மனிதரை கடவுள் தோற்றுவித்தார். அம்மனிதர் எல்லா உயிர்களின் பார்வையிலும் தயவு பெற்றார். கடவுளுக்கும் மனிதருக்கும் அன்புக்குரியவரானார். அவரது நினைவு போற்றுதல், அவருடைய நினைவு போற்றுதற்குரியது. அவரே மோசே. கடவுள் தூய தூதர்களுக்கு இணையான மாட்சியை அவருக்கு வழங்கினார். யாருக்கு இணையா கொடுத்தாரா? தூதர்களுக்கு இணையான மாட்சி மனுஷனாகியவருக்கு கொடுத்து அவரை பகைவர்கள் அஞ்சும்படி அவரை மேன்மைப்படுத்தினார். அவருடைய நினைவு போற்றுதற்குரியது. நாங்க அந்தோனியாரையோ யோசேப்பையோ அன்னை மரியாளையோ ஒவ்வொரு ஆண்டுதோறும் நான் என்ன பண்றோம், அவங்களுடைய நினைவை போற்றுதற்குரிய விதத்தை சொல்றோம். ஆனா எல்லா திருப்பலியும் ஆண்டவருக்கு மட்டும்தான். எங்களுடைய வழிபாடு இயேசுவுக்கு மட்டும்தான், மூவர் இறைவனுக்கு மட்டும்தான். அதை விட தேர் திருவிழா தானே முக்கியமா பார்க்கப்படுது. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப நீங்க வர்றது டீவியேஷன். இப்ப நான் எங்களுடைய நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன கேட்க போறீங்கன்னா டீவியேஷன் கேட்க போறீங்க. ஃபாதர், உங்க தேர் திருவிழாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, தேருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் டீவியேஷன். இதெல்லாம் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற டீவியேஷன்ஸ். டீவியேஷன் என்ன? பிழைகள், தவறுகள். பலி முக்கியமா, தேர் முக்கியமா? பலிதான் முக்கியம். வசனம் முக்கியமா, தேர் முக்கியமா? வசனம் தான் முக்கியம். பாத்தீங்களா? எங்களுடைய போதனையில மாற்றம் இல்லை. ஆனால் மக்களினுடைய மனங்களில் ஆடம்பரங்களும் இது போன்ற காரியங்களும் முதன்மையாய் நிற்கிறது. இது தப்புனா தப்பு தான், எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறோம். சில இடங்களில் தலைவர்களும் தவறு செய்கிறார்கள். ஆமா, ஏத்துக்கிறோம் நாங்க அதை. அதனால அதை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லல பைபிள். தேர் எடுக்கூடாதுன்னு போடல. இல்ல, அதனுடைய இன்டென்ஷன் அவர்கள் பெயரால் நற்செய்தி அறிவிப்பு. அவர்களுடைய பெயரால் நற்செய்தி அறிவிப்பு. அவர்களை அப்படி வைத்து அந்த ஆராதிக்கவே மாட்டோமே அவங்கள. இல்ல, என்னன்னா எல்லாத்துக்கும் மேல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது ஆராதனை தானே? கிடையாதுன்ற. இப்ப ஆராதனை என்ன? இப்ப நான் அந்தோனியாரே உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம், நீரே கடவுள் அப்படி சொன்னாதான் அது சிலை வழிபாடு ஆயிடும். இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்ல இப்போ மாதாவை வச்சுங்களா, ஆண்டவரின் அடிமைன்னு தன்னை தாழ்த்தி வாழ்ந்தாமா. புனிதர்கள் தங்களை தாழ்த்தி எல்லா புகழையும் கடவுளுக்கு. இப்போ அந்த புனிதர்களை குறித்து மக்கள் கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா? புனிதரை குறித்து சொல்லலாம். இப்ப எப்படி சொல்றோம்னா, நான் கேட்கறது, அந்த அந்தோனியாரோ மாதாவோ இன்று இருந்தால் இப்படி தூக்கிட்டு போய் இப்படி கொண்டு வர்றத அவங்க விரும்புவாங்களா? இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அவங்க விரும்புவாங்களா எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய கடமை என்னன்னா, பைபிள் என்ன போட்டிருக்கு? அவருடைய புகழை சபையில் பறைசாற்றுங்கள் போட்டிருக்கா? அவங்களுடைய புகழை சபையில சொல்லுங்கன்னு போட்டிருக்கா? நாங்க சபையில சொல்றோம், வெளியில போய் ஊர்ல சொல்றோம். இப்படி ஒருத்தர் இருந்தாங்க, இவர் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாரு, அதனால கடவுள் இவரை மேன்மைப்படுத்தினார், இவரை உயர்த்தினார்னு நான் ஒரு அறிக்கை எழுறோம். கரெக்டுங்களா? அது வரைக்கும் கரெக்டு தான். நீங்க சொல்றது எப்போ தப்பாயிடும்னா, நாங்கள் அந்த தேருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு இறைவசனத்திற்கும் இறைவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது அது சிலை வழிபாடு தான். நான் அழுத்தி சொல்றேனே, சரிங்களா? அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இது நடத்தலாமா, அது செய்யலாமா? செய்யலாம்னு போட்டிருக்கேன். அதுல 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு, புனிதர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கணும். 2வது, முன்மாதிரியா எடுத்து அவங்கள புகழணும், வணக்கம் செலுத்தணும். 2வது, அவர்கள் வழியாக ஜபிக்கலாம். நம்ம அதை முன்னாடி பேசணும். ஜபிக்க சொல்லி கேட்கலாம். 2 பார்ட் இருக்கு. மக்கள் முதல் பார்ட்டை செய்யறாங்களா? அவருடைய நினைவை, அந்த அந்தோனியார் அவருடைய செய்த பணிகளை நினைச்சு அது மாதிரி நம்ம வாழணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்களா? இல்ல, இது என் கத்தோலிக்க திருவை நீங்க உலகம் முழுவதும் இருக்கு மார்ஷல். இந்த உலகம் முழுக்கிற கத்தோலிக்க திருவை எந்த உறுப்பினர்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் அவங்க தெளிவா சொல்லுவாங்க, அவங்க சாமி எல்லாம் கிடையாது. சாமி இல்ல ஃபாதர், அவங்க சாமி இல்லை. ஆனா அவருடைய இப்ப அந்தோனியாரை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னா சொல்லுவாங்க. அவர் எப்படி வாழ்ந்தாரு, மீன்களுக்கு போதிச்சாரு இல்லைங்களா, காணாததை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, பதுவைன்னு ஒரு மாநகரத்துக்கு போய் அங்க கொள்ளக்காரங்களுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி அவங்க மொத்த நகரத்தையும் இயேசுக்குள்ளா கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியும். ஆனால் நீங்க சொல்றீங்கன்னா அவங்க செயல்பாடுகளை வைத்து நம்ம குறை சொல்றோம். ஆனா இன்டென்ஷன்ல அவங்க அந்தோனியாரை சாமியா கும்பிடல. மனிதன் செயலை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார் இல்லையா? இப்போ மறுபடியும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் இவங்க கத்தோலிக்க செய்யறதுக்கு இவங்க முட்டு கொடுக்குறாங்களான்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், தவறு செய்யறோன்றேன், நான் முட்டை கொடுக்கல. உள்ள என்ன இருக்குன்ற தவறு இருக்கு, பிழைகள் இருக்கு. ஆனால் தேர்ந்தெடுப்பதே தவறு இல்லைன்ற. அது தவறாக ஒரு சிலர் செய்வதால் அந்த செயலை பெரிதுபடுத்தி திருச்சபை தவறுன்னு சொல்றாங்க.
நாங்க என்ன சொல்றோம், பைபிள்ல அதற்கான இது இருக்கு. மோசேவனுடைய கோலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அது கடவுளுடைய கோல் இல்லையா, அது மனுஷனுடைய கோல் தானே, அது ஆரோனின் கோல். அது எங்க வச்சாங்க? உடன்படிக்கை பேழையில வச்சாங்கங்க. எலியாவினுடைய மேற்போர்வை, அவருடைய மேலாடை இல்ல, அதுக்கு எவ்வளவு வல்லமை, கரெக்டுங்களா? ஏங்க நான் போர்வைக்காங்க வல்லமை, அவர் மேல அணிந்த போர்வைக்காக வல்லமை. எலிசா அதை கேட்கிறார், எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்கிறாரு. எலிசா எதை கேட்கிறாரு? போர்வையை கொடுங்கன்னு கேட்கிறாரு. நீங்க மேல போத்துட்டு இருக்கிற அந்த மேலாடையை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. எலிசாவும் கொடுத்துட்டு போறாரு. கரெக்டுங்களா? ஆமாவா இல்லையா? அதை வச்சு அடிக்கிறாரு வல்லமை. நான் சொன்ன போன இதுல சொன்னேன், நம்ம பவுல் மேல போட்ட துண்டு எடுத்துட்டு போய் பேய் பிடித்தவங்க மேல போட்டாங்க, பேய் பிடித்தவர்கள் சுகம் பெற்றார்கள்னு சொன்னேன். துண்டுங்க, புனிதர்கள் பயன்படுத்திய துண்டு, அவர் மேல பட்ட கைக்குட்டை, கரெக்டுங்களா? அப்புறம் ஒரு எலிசான்ற இறைவாக்கினருடைய எலும்பு மேல பட்ட இறந்தவனின் உடல் உயிர் பெற்று எழுந்தது, கரெக்டுங்களா? அப்ப நாங்க என்ன அறிவிக்கிறோம்? அவர்கள் இயேசுவுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை அறிக்கை எடுக்கிறோம். அதெல்லாமே கரெக்ட். நீங்க சொல்ல வர டீவியேஷன்ஸ், சின்ன சின்ன பிழைகள் எல்லாம் இப்ப பெரிதாக கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆமா, பிழைகள் இருக்கிறது. பிழைகளை நிவர்த்தி செய்து கத்தோலிக்க நம்பிக்கை சொல்லிக் கொடுக்கிற நம்பிக்கையின்படி நம்ம வாழ வேண்டும். அது உண்மைதான். இதில் நான் ஒரு இது மட்டும் முடிச்சுறேனே. எபிரேயர் 11வது அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனிதர்களை பாராட்டி முழு அதிகாரம் நம்பிக்கையின் மேன்மை. ஆமா, ஒவ்வொரு புனிதரும் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்றதை சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படிதான் செய்யறோம். இந்த புனிதர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பாராட்டி பொதுவிலையும் வெளியிலையும் நாங்க சொல்றோம். இது என்னவா பார்க்கப்படுகிறது? வழிபாடு செய்வதாக பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே அது தவறு. கடைசியா நான் ஒன்று முடிக்கிறேன். கோயில்ல கொடி ஏத்துறாங்க. கொடி ஏத்தலான்னு பைபிள்ல போட்டுது. எங்க திருப்பாடல் 20 வசனம் 4-5. ஆண்டவரின் பெயரால் வெற்றி கொடி ஏற்றுங்கள். யார் பெயரால? ஆண்டவரின் பெயரால வெற்றி கொடி ஏற்றுங்க. ஓகேவா? நம்பர் 1. விடுதலை பயணம் 17 வசனம் 15. யாவே நீசின்னு சொல்லுவாங்க. யெகோவா நீசி, ஜெயக்கொடியானவர், ஆண்டவரே என் திருக்கொடி, ஆண்டவரே என் பரிசுத்தமான கொடி. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவரின் கொடியால கொடியேற்றலாம். அது மட்டும் இல்ல, யூதர்கள் 12 குலங்களும் அவங்களுக்கு 12 கொடி இருந்துச்சு. அந்த 12 கொடியிலையும் ஒரு உருவம் இருந்துச்சு. யூதா குலத்தின் கொடியில சிங்க உருவம் இருந்துச்சு. அது ஸ்கை ப்ளூ கலர்ல இருந்தது. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? நம் எண்ணிக்கை 2வது அதிகாரம், எண்ணிக்கை 10வது அதிகாரம் மற்றும் யூதர்களுடைய புத்தகம் மித்ராஷ், அதுல பமித் பார் ரபா அப்படிங்கிற புத்தகத்துல நான் எடுத்து சொல்றேன். யூதா கொடியில சிங்க உருவம், இசக்கார் கொடியில சூரியன் நிலவு உருவம், அது டார்க் ப்ளூல இருந்தது. ஜெபுலனுடைய கொடியில கப்பல் இருந்தது, அது வெள்ளை வடிவம். அதுக்கெல்லாம் வசனமே இருக்கு. ரூபன் குலத்தவர் தூதாயிம் அப்படிங்கிற ஒரு கனி, ஒரு செடி, அது ஆங்கிலத்தில் மேண்ட்ரேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கொடியில் வைத்திருந்தார்கள். அவருடைய கொடியினோட நிறம் சிவப்பு. சிமியோன் கொடியில வாள், கொடியினுடைய கலர் கிரீன், பச்சை. காத்து அவங்களுடைய கொடியில கூடாரம் உருவம் இருந்துச்சு, அவங்களுடைய கலர் கிரே. எப்ராயிம் கொடியில காளை, அவங்களுடைய கலர் கருப்பு. மனாசே அவங்க கொடியில காட்டெருமை, வைல்ட் டாக்ஸ், பைசன், அவங்களுடைய கலர் பிளாக் வித் ரெட்டு. யாரு? மனாசே. பெஞ்சமின் அவங்களுடைய கொடியில நரி இருந்தது, மல்டி கலர், நிறைய கலர் இருந்துச்சு. அப்புறம் தான் அவங்களுடைய கொடியில பாம்பு அல்லது கழுகு இருக்கும். அவங்களுடைய கலர் சஃபயர்னு சொல்றாங்க, சஃபயர் கலர் எனக்கு தெரியல. ஆஷேர் குலத்தவர்களுடைய கொடியில ஒலிவ மரம் அல்லது ஒலிவ கிளை இருந்துச்சு, அவங்களுடைய கலர் பர்பிள். நப்தலி மான் உருவம் இருந்துச்சு கொடியில, அவங்களுடைய கலர் பேல் ரெட், வெளிரிய சிவப்பு. இவங்க 4 திசையில இந்த குலத்தவர் நின்று தான் போராடி இருக்கிறாங்க. கிழக்கு பகுதியில் யூதாவும், தெற்கு பகுதியில் ரூபனும், மேற்கு பகுதியில் எப்ராயும், நார்த்து பகுதியில் தானும் மக்களை வழி நடத்தினார்கள். இவங்க எல்லாமே ப்ரொசஷனாக தான் போவாங்க. எங்கே போனாலும் ப்ரொசஷன். வெறும் போருக்கு மட்டும் இல்லை, வழிபாட்டுக்கு போகும்போது கூட குழுக்களாக போகும்பொழுது அவங்க ஒரு பவனியாக தான் போவாங்க. இந்த பவனி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் பவனி இருந்தாலும் உங்களுக்கு எண்ணிக்கை 2வது அதிகாரம், எண்ணிக்கை 10வது அதிகாரத்துலேயும் அவங்க பவனியாக நடந்து செல்வதற்கு பதில் இருக்குது. எங்கெல்லாம் பவனியாக போயிருக்கிறாங்க? முதல்ல நெகேமியா புத்தகம். நெகேமியா புத்தகத்தில் 12வது அதிகாரம், என்ன அதிகாரம்? 12வது அதிகாரத்தில் பவனியாக போயிருக்கிறாங்க. என்ன பவனின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு, என்னங்க, கோயில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அந்த கோவிலை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்காக, டெடிகேஷனுக்காக குருக்களின் குழு, பாடகர் குழுவோடு பவனியாக
அந்த சுவரை ஆசீர்வதிக்க கைகளில் அப்பத்தை ஏந்திக்கிட்டு அந்த மதில் சுவர் மேலே நடந்து போகிறாங்க. அது பவனி, பாடல் பாடிக்கிட்டு. அது ஒரு பவனி ப்ரொசஷன், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ரொசஷன் யாக்கோபினுடைய ஃபியூனரல் ப்ரொசஷன். பவனியாக தான் போயிருக்கிறாங்க. அது பயங்கரமாக ஆடல் பாடலோட ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கிட்டு பயங்கரமான பவனி. தொடக்க நூல் 50வது அதிகாரம் 7லிருந்து 14வது வசனம். அரச பவனி, சாலமோனுக்கு அரச பவனி எடுக்கப்பட்டது. 1 அரசர்கள் 1வது அதிகாரம் 38லேருந்து 40. அவரை கழுதியில் உட்கார வச்சு பவனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அரச பவனி, மனிதர் தானே வரும். 2 அரசர்கள் 9வது அதிகாரம் 13வது வசனம். ஏகு என்கிற அரசனுக்கு பவனி, அவனையும் உட்கார வச்சு பவனியாக மக்கள் மத்தியில் கூட்டு போகிறாங்க, சரிங்களா? இப்படியாக பவனியும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பவனி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பவனி மூலமாக எப்படி நெகேமியா புத்தகத்தில் அந்த கட்டின மதில் சுவரை பிளஸ் பண்ணுறதுக்காக அவங்க பவனியாக போகிறாங்க. அப்போ எங்களுடைய ஆலயத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லா மதத்து மக்களுக்கும் அறிவிப்பதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்? தெருவில் இறங்கி பவனியாக போகிறோம். அதில் கேள்வி இது மட்டும்தான், அந்த புனிதர் உங்களுக்கு சாமியா? இல்லை. நாங்கள் சொல்லிட்டோம் அந்த புனிதர் சாமி இல்லை. ஏன் அந்த புனிதரை எடுத்துகிட்டு போகிறீங்க? அந்த புனிதரின் பெயரால் நாங்கள் ஆண்டு விழா கொண்டாடுறோம். புனிதரின் பெயரால் ஆண்டு விழா கொண்டாடலாமா? தாராளமாக கொண்டாடலாம். பைபிளில் சொல்லியிருக்கு. அதுவும் எசாயா புத்தகம் 56வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கு. அவங்களுக்கு என்ன நினைவு சின்னமே வைக்கலாம் கோயிலுக்குள்ள. அந்த நினைவு சின்னம் அவங்களுக்கு சிறப்பான பெயர் கொடுக்கணும். அவங்களுடைய பெயரை நீங்கள் தலைமுறை தோறும் சொல்லணும். ஆகவே எல்லா மக்களுக்கும் இவர்கள் இயேசுவுக்கு என்ன பணியாற்றினார்கள் என்பதை மக்களுக்கு அறிவிக்க நாங்கள் செல்கிறோம். அதிலே சில பிழைகள் நடந்து கொண்டிருக்கிறதா? பிழைகள் நடக்கிறது. அதை நாங்கள் திருத்திக் கொள்ள இப்போ நிறைய மாற்றங்கள் வருது. கத்தோலிக்க திருவையில் நிறைய மாற்றங்கள் வருது. இனியும் மாற்றங்கள் வரும். உங்களை போன்றவர்கள் நம்மளை கேள்வி கேட்குற நிறைய நம்முடைய பிற சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள், அவங்க கேள்விகள்லாம் பாருங்கள், எங்களுக்கு இன்னும் நிறைய உதவுது. இப்போ நிறைய கத்தோலிக்க மக்கள் இதை பார்த்து இன்னும் மனம் மாறுறதுக்கும் நிறைய நல்ல விஷயம். எங்கள் கத்தோலிக்க நம்பிக்கை எவ்வளவு உன்னதமான ஒரு நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த காணொளிகள் உதவுகிறது. அதுக்கு மார்ஷலுக்கு நன்றி, உங்களுடைய காணொளிகளுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் நன்றி. நன்றி சார்.